ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பஞ்சு போன்ற நல்ல புசு புசுன்னு இட்லிக்கும் நல்ல மொறு தோசைக்கும் எந்த அளவுகளில் அரிசியும் உளுந்தும் சேர்க்கலான்றதுக்கான வீடியோ தாங்க இது. அதே மாதிரி நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு இட்லியும் நல்லா மொறு தோசைன்னு கிடைக்குங்க. இதுக்கு தனித்தனியாக நம்ம மாவு அரைக்க தேவையில்லை. இட்லி மாவு தோசை மாவும் தனியாக அரைக்க தேவையில்லை. ஒரே மாவுலேயே நம்ம எல்லாமே செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், நான் இன்னைக்கு இந்த கப்பில் 5 கப் இட்லி அரிசி எடுக்கிறேங்க. இட்லி அரிசி அளக்குறச்ச இந்த மாதிரி குவிச்சு அளந்துக்கோங்க. எப்போ அளந்தாலும் இந்த மாதிரி குவிச்சு அளந்துக்கோங்க. இதே கப்பில் 5 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு உளுந்து சேர்க்குறேங்க. உருட்டு உளுந்து 5 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து. இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. நான் எப்பயுமே இதே மெஷர்மெண்ட்டில் தாங்க அரிசியும் உளுந்தும் ஊற போடுவேன். நல்ல ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும் இட்லி. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற உளுந்து நல்ல பிராண்டட் உளுந்தாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல உபரி காணும். சில உளுந்து, அதாவது ரேசன் உளுந்து இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு உபரி இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் 1.5 கப்பாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உளுந்தை தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேங்க. 5 கப் இட்லி அரிசிக்கு 3 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நல்லா இட்லி அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற இட்லி அரிசி இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இது இட்லி புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. அரிசி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்கும். இந்த இட்லி அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா 22 ரூபாயிலிருந்து 24 ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. சில ஷாப்ல வேரி ஆகலாம். பாருங்க, இப்போ நான் 2லையுமே நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடுறீங்க. டைமிங் ரொம்ப முக்கியங்க. இட்லி அரிசியும் உளுந்தும் ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். உளுந்து ஊறிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துடலாங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்படியே அரைப்படட்டும். எப்பயுமே உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். அரிசி அரைச்சிட்டு உளுந்து அரைச்சிங்கன்னா கிரைண்டர் சூடாயிரும். கிரைண்டர் சூடாயிடுச்சுன்னா உளுந்து நல்லா உப்பி வராதுங்க. ஸோ தான் ஃபஸ்ட்டு டிப்பேவும். இப்போ 5 நிமிஷம் வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைப்படட்டும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி தண்ணி தெளித்து அரைங்க. எப்பயுமே உளுந்துக்கு தண்ணி தெளித்து தாங்க அரைக்கணும். இதுதான் செகண்ட் டிப்பு. இப்போ பாருங்கள், அந்த உளுந்து பிசு தன்மையினால கிரைண்டரில் நல்லா ஒட்டிக்கோங்க. ஸோ அப்பப்போ நல்லா கை வச்சு நல்லா எடுத்து கொடுத்து அரைங்க. அப்போ தான் எல்லா உளுந்தும் நல்லா ஈக்குவலாக அரைப்பட்டு வருங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா ப்ளஃபியாக வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ எப்படி பதம் பார்க்கணும்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைப்பட்ட உளுந்து எடுத்து போட்டோம்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே மிதக்கணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வரவுமே உளுந்து அரைப்படுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே உளுந்து அரைச்சிங்கனாலும் இட்லி நல்லா உப்பி வராதுங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அரிசி அரைச்சிடலாங்க. அரிசி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. கிரைண்டரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க. அரிசி அரைக்கிறச்ச இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசி எப்பயுமே ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். சன்னமான ரவை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவை பதத்துக்கு அரைக்கணுங்க. உளுந்தை தான் நல்லா வலுவலுன்னு வெண்ணெய் பதத்துக்கு அரைக்கணுங்க. ஸோ இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரிசி அரைப்பட்டுருச்சு. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரிசியை தொட்டு பார்க்கும்போது அந்த மணலாக இருக்குங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் அரைச்சாதான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த உளுந்து மாவையும் லாஸ்ட்டாக அந்த இட்லி அரிசி கூடயே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 டைம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்லி மாவு கூட அந்த உளுந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருங்க. இப்போ அரைப்பட்டுருச்சு. இது கூடயே இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறீங்க. கல்லுப்பு தாங்க நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் நல்லா இந்த இட்லி மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. நான் உப்பையும் இதிலேயே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டதுனால தனியாக கையில் மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. நான் தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க. இப்படி தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ அதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே 8 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா புளிச்சிருங்க. இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு பார்த்துடலாம். மாவு சூப்பராக புளிச்சிருக்குங்க. நல்லா பக்குவம் பதமாக புளிச்சிருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அலங்காமல் அப்படியே வச்சிடலாங்க.
இப்படி செய்கிறதுனால நமக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மாவு அதிகமாகவும் புளிக்காதுங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதனால தான் உங்களை 2 பாத்திரத்தில் மாவு ஊற்றி வைக்க சொன்னீங்க. இட்லி பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி மாவை பாருங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா அடியில் கூடி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. சில பேர் மாவை மேலாப்புல இருந்து எடுப்பாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சப்ப சப்பையாக தாங்க இருக்கும். அப்போ கீழே இருக்கிற மாவை நம்ம பயன்படுத்தும் போது இட்லி ரொம்ப கல் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாங்க. இட்லி ஊற்றும் போது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்தீங்கன்னா ஒரு குழியில் அப்படியே ஊற்றிடுங்க. மறுபடியும் கொஞ்சமாக மாவு எடுத்து அதே குழியில் ஊற்றாதீங்க. அப்படி ஊற்றுனீங்கனாலும் இட்லி ஹார்டாக தாங்க இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இட்லி தட்டை உள்ளே வச்சு வேக வைக்கணும். யூஸ்வலாக எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வந்துருச்சுங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இப்போ உடனே வந்து தட்டிலிருந்து எடுத்துடாதீங்க, எடுக்க வராது. அதனால் ஒரு 5 செகண்ட் அப்படியே விட்டுருங்க, நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட ஃப்ளஃபியான புசு புசு இட்லி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நான் எப்படி பவுன்ஸ் ஆகுதுன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கேக்கெலாம் கட் பண்ணி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஸோ நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் செய்து பாருங்கள். எப்பயுமே இட்லியை வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி செய்கிறதுக்கு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு இந்த சைஸில், மீடியம் சைஸில் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பூண்டு, பெரிய பல் பூண்டு. நெக்ஸ்ட் அரை துண்டு இஞ்சி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வேக வச்சோம்ல பார்த்தீங்களா, அந்த இட்லியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நான் காலையில் வேக வச்ச இட்லி தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நைட்டு கூட வேக வச்ச இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். வளமான கடாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காயவும். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சு உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். இது கூடயே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் இது கூடயே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து விட்டுருங்க. பாருங்க, நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சிறிய கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். 2லிருந்து 3 பீன்ஸை நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிருங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது கூடயே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துருங்க. இப்போ இந்த நம்ம சேர்த்த காய் அப்புறம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த காயெல்லாம் வெந்து அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு இப்போ நாம் ஆற வச்சுருந்த இட்லியை, நம்மளோட புசு புசு இட்லியை இதில் சேர்த்துடலாங்க. நான் மினி இட்லியாக இருக்கிறதுனால கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பெரிய இட்லி எடுத்தீங்கன்னா அதை வந்து 4 அல்லது 5 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப போட்டு கலராதிங்க, லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி இட்லி வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிருங்க. அதனால் ஜென்டலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே நீங்கள் பட்டர் வேணால் சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த காரம் புளி எல்லாமே மசாலாஸ் எல்லாமே இந்த இட்லியில் இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். செம்ம வாசமாக இருக்குங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், ஃபைனல் நம்ம இது கூடயே கொத்தமல்லி இலைகளை தூவிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட குண்டூர் ஸ்பெஷல் மசாலா இட்லி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லியை வந்து இந்த மாதிரி மாவரைச்சு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே டைமில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ஆஃப்டர்நூன் லஞ்சாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு வருவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறவங்களும் இதை லஞ்சை நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க.
இப்போ இதே மாவை பயன்படுத்தி தோசை வார்த்துடலாங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தோசை வார்க்க வராது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தவாவில் தோசைக்கல் வச்சாச்சு. இதே மாவை பயன்படுத்தி தோசை வார்த்துடலாங்க. பாருங்கள், சூப்பராக ஸ்மூத்தாக எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு தோசை வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட புசு மசாலா இட்லியும் மொறு தோசையும் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையறிந்தரை சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.